ஒரு தப்பு பண்ணினா ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடந்துச்சு அப்படின்னா அது அந்த தீ சாதாரணமா நம்ம தீக்குச்சியில கொளுத்தி போட்டு அதை அணைக்கிற மாதிரியான தீயா இருக்காது, அணைக்க முடியாத காட்டு தீயா இருக்கும் அப்படி என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. பிரதீப் ஆண்டனி அவர்கள் அவருக்கு தமிழ் பிக் பாஸ்ல நடந்தது கமல்ஹாசன் அவர்களால் நடத்தப்பட்டது மிகப்பெரிய ஒரு அநியாயம். அதை அந்த பிக் பாஸ் டீமும் சரி விஜய் டிவியும் சரி அக்செப்ட் பண்ணவில்லை. அவங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்றபடியாத்தான் பிரதீப் ஆண்டனி அவர்கள் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை அப்படி என்பதை அடுத்த வீக் பிரதீப்புக்கு அநியாயம் நடந்து அடுத்த வீக் ஃபுல்லாவே ஒரு குறும்படம் டாஸ்க் வச்சு பிரதீப் மீது எந்த தப்பும் இல்லை அப்படி என்பதை இந்த லைவ் பார்க்காம 1 hour பார்ப்பவர்களுக்கும் தெரியப்படுத்தினார்கள் விஜய் டிவியும் தமிழ் பிக் பாஸ் டீமும். அது மட்டும் இல்லாம பிரதீப் அவர்களிடம் அவங்க நீங்க திரும்ப வாங்க தீபாவளி எபிசோடுக்குன்னு அவங்க அழைத்தார்கள். பிரதீப் அவர்கள் தான் அதை நான் வரல, சுவாரஸ்யம் நான் வெளியில பார்த்துட்டேன், இந்த கேம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு ரிசல்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் விளையாடுறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு போட்டு அதை வாய்ப்பை மறுத்தது பிரதீப் அவர்கள் தான். இப்ப என்ன அப்படின்னா பிக் பாஸ் 8 தமிழுக்கு பழைய ஸ்ட்ராங் கான்டெஸ்டன்ட் வர இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் எல்லா சோசியல் மீடியாலையும் போய்கொண்டிருக்கு. அப்ப நம்ம கண்ணால பார்த்துட்டு பார்க்கறது எல்லாத்தையும் பேசுற ஆள் இல்லை. நம்ம தரப்புல விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அது உண்மையானா தான் நான் என்னோட சேனல்ல ஒரு 10 பேர் பார்த்தாலும் சரி 10 லட்சம் பேர் பார்த்தாலும் சரி அந்த பார்க்கிறவங்களுக்கு மரியாதை வச்சு ஒரு அந்த விடயத்தை எடுத்து பேசுறாள். நான் 4 வருஷமா நான் அதைத்தான் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ அந்த ரீதியில் அந்த பழைய பிக் பாஸ் போட்டியாளர் யார், என்ன விடயம் அப்படி என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்தது பிக் பாஸ் 8 தமிழோட முதலாவது ப்ரமோ, பிக் பாஸ் 8 தமிழ் வீடு தொடர்பாக சோசியல் மீடியாவில் வருகின்ற சில படங்கள், அந்த போட்டியாளர்கள் விவரங்கள், அந்த விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. டானிஸ் வியூ டானிஸ் வாய்ஸ் என்னுடைய முதலாவது 3வது சேனல், முடிந்த அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தாங்க. உண்மையான பிக் பாஸ் தகவல்கள் நம்ம சேனல்ல வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பழைய போட்டியாளர்கள் விவரம். இந்த ஃபர்ஸ்ட் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கு. பிக் பிரதர்ல இருந்து பிக் பாஸ் அப்படின்னு இந்தியாவுக்கு ஹிந்தியில வந்துச்சு. 18 சீசனா சக்சஸ்ஃபுல்லா ஹிந்தியில போகுது. அதுக்கப்புறம் கன்னடத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ், தெலுங்கு, மலையாளம், மராத்தி அப்படின்னு போய்கொண்டிருக்கு. இன்னும் வேறு சில லாங்குவேஜ்லையும் ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் வருகின்ற வருடங்கள்ல. சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள எந்த பிக் பாஸ்லயுமே ஒரு பெரியது ஒரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் மெயின் பிக் பாஸ் 100 நாள் பிக் பாஸுக்கு போன எந்த போட்டியாளரும் அவங்க டைட்டில் வின்னராக இருக்கலாம், இல்ல மக்களால வெளியில் அனுப்பப்பட்ட நபர்களா இருக்கலாம், அடுத்த சீசனுக்கு போட்டியாளராக வர முடியாது. இது ஒரு இதொன்னு 1 2 அப்படின்ற மாதிரி அதை மாற்ற முடியாத ஒரு இதொன்னு. சரிங்களா? அப்போ மக்களால வெளியில அனுப்பப்பட்ட நபர்கள் டைட்டில் வின்னர்ஸ், இந்த 2 பேரும் திரும்ப அடுத்த சீசனுக்கு வர முடியாது. அவங்க பிபி அல்டிமேட்டுக்கோ பிக் பாஸ் நான் ஸ்டாப்புக்கோ வேறு ஷோ அந்த 70 நாட்கள் பிக் பாஸ் 80 நாட்கள் பிக் பாஸுக்கு போகலாம். ஆனா மெயின் பிக் பாஸுக்கு போக முடியாது. யாருன்னா டைட்டில் வின் பண்ண நபர்களோ இல்லது மக்களால வெளியில அனுப்பப்பட்ட நபர்களோ இல்ல நான் வெளியில போறேன் அப்படின்னு சொன்ன நபர்களோ. அப்ப தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பேர் கிட்ட இருக்காங்க இப்படி வெளியில போன நபர்கள். ஓவியா அவர்கள் அவங்களா தான் வெளியில போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு காரணமும் கமல்ஹாசன் அவர்கள் தான். ஏன்னா அந்த தட்டி கேட்க வேண்டியதை அவர் தட்டி கேட்கல. அப்ப லைவ் கூட இல்ல, என்னெல்லாம் கொடுமை நடந்துச்சோ தெரியல. அப்ப ஓவியா அவர்கள் மன அழுத்தம் காரணமா வெளியில போனாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மதுமிதா அவர்கள், அவங்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் தான் நடந்துச்சு. அப்பவும் கோஸ்ட் கமல்ஹாசன் அவர்கள் தான். பிரதீப் அவர்கள் விடயத்துல கமல்ஹாசன் அவர்களுடைய உண்மையான முகம் கோஸ்ட் பண்ற முகம் வெளியில வந்துச்சு. அப்ப மதுமிதா அவர்களுக்கு அந்த டைம் லைவும் இல்லை, என்னெல்லாம் நடந்திருக்கும். அப்ப அவங்களும் நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வெளியில போனவங்க. மீதி பரணி சீசன் 1 மதில் ஏறி குதிச்சு போறேன்னு சொல்லி வெளியில போனவர். இவ்வளத்துக்கும் பரணி கமல்ஹாசன் அவருடைய தீவிர ரசிகர். அவர் வெளியில போக்கானவன் கமல்ஹாசன் தான். ஏன்னா தட்டி கேட்க வேண்டியதை கேட்டிருந்தா அந்த மனுஷனுக்கு அவ்வளவு மன உளைச்சல் வந்திருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில போன நபர் அப்படின்னா நம்மளுடைய பிரதீப் அண்ணா அவர்கள். மக்கள் அவரை டாப்ல வச்சிருந்தாங்க. அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு இருந்துச்சு. 4வது வீக்கே டைட்டில் வின்னர் உறுதியாச்சு பிரதீப் ஆண்டனி அப்படின்னு. அந்த அளவுக்கு அவருடைய எஃபெக்ட் இருந்துச்சு. யாருமே பண்ண முடியாத சாதனைகளை பிக் பாஸ் 7 தமிழ்ல நிகழ்த்தி காமித்தாரு. ஒரு 80-90 நாள் இருக்க வேண்டிய டிஆர்பியை ஒரு 3-4 வீக்லேயே கொண்டு வந்த ஒரே ஒரு மனுஷன் பிரதீப் அவர்கள். எந்த குற்றமும் பண்ணல, எந்த அநியாயமும் பண்ணல. மக்கள் மத்தியில ராஜா ஓட் குவிந்து கொண்டிருந்துச்சு.
அப்படிப்பட்ட நபர் அவருக்கும் வெளியில போக விருப்பம் இல்லை, 50 லட்சம் அடிச்சிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த ஒரு நபர். கமல்ஹாசன் அவர்கள் சப்போர்ட்ல வந்தவர்கள் தான் பாபா செல்லத்துறை அவர்கள், மாயா அவர்கள், ஜோபிகா, நிக்ஷன் இப்படின்ற நபர்கள். இந்த நபர்கள் பாபா செல்லத்துறை அவர்கள் அந்த எச்சிதுப்புற மேட்டரை வெளியில கொண்டு வந்தது பிரதீப் அவர்கள். பாபா செல்லத்துறை அவர்கள் வெளியில போக காரணம் அந்த மேட்டருக்கு அப்புறம் தான் அது நடந்துச்சு. கமல்ஹாசன் அவர்கள் ஒவ்வொரு வீக்கெண்டுமே மாயாவுக்கு சேவை செய்வார். அந்த மாயாவை முதலாவது எதிர்த்த முதலாவது நபர் பிரதீப் அவர்கள். மாயாவுக்கு பிடிக்காத முதலாவது நபர் பிரதீப் அவர்கள். அங்கால மாயாவோட கூட்டம், கமல்ஹாசன் அவர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அத்தனை பேருக்கு பிடிக்காத ஒரு நபர் பிரதீப். அப்போ இத்தனை காரணங்களுக்காகவும் கமல்ஹாசன் அவர்கள், இது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் இருக்கு. கமல்ஹாசன் அவர்கள் லைவும் பார்க்குறேன், எபிசோடும் பார்க்குறேன். அவர் பிரதீப்பை பிரவீன் அப்படின்னு சொன்னார். உடனே பிரதீப் அவர்கள் பிரவீன் இல்லை சார், பிரதீப் அப்படின்னு 2வது வீக் சொல்வார். கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 1 10 அவர் சொன்னா அதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு. இதற்கு முதல் அவரை யாரும் திருத்தினதில்லை பிக் பாஸ்ல. அப்ப இவர் பண்ணைக்குள்ள அதுவும் பயங்கரமான ஈகோவை கிரியேட் பண்ணிச்சு. பிரதீப்புக்கு இந்த இப்படி கையை கட்டி நிற்க தெரியாது, ஆமாசாமி போட தெரியாது. இதெல்லாமே கமல்ஹாசன் அவர்களுடைய தலையில இருந்துச்சு. அப்ப பிரதீப்பை வெளியில் அனுப்பணும்ன்றது இத்தனை காரணங்களும் இருந்துச்சு. ஃபேவரிசம், நாப்படிசம், குருப்பிசம். செய்யாத தப்புக்காக அந்த ஏழை அப்பாவியை கமல்ஹாசன் வெளியில் அனுப்பினார் மனசாட்சியே இல்லாம. இது பிக் பாஸ் டீமுக்கும் பிடிக்கல, விஜய் டிவிக்கும் பிடிக்கல, விஜய் டிவில இருந்த யாருக்குமே இதை பிடிக்கல கமல்ஹாசன் அவர்கள் பண்ணது. அந்த எபிசோட் 4 நவம்பர் 2023 பெரிய விவாதம் நடந்துச்சு. கடைசியா கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருந்தார், நான் வேணுமா இல்ல பிரதீப் வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க அப்படி. கடைசியா அந்த பிக் பாஸ் டீம்ல இருப்பவர் சொன்னார்கள், சார் ஒரு 3 கார்டு வைப்போம், ரெட் கார்டு, கிரீன் கார்டு, ஜெலோ கார்டு. போட்டியாளர்கள் எதை கொடுக்க விரும்புறாங்களோ கொடுக்க. பொதுவாக பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டியாளர்கள் இன்னொரு போட்டியாளர் வெளியில அனுப்ப அனுமதி இல்லை, மக்கள் தான் தீர்மானிக்கணும். இதெல்லாத்தையும் மாற்றி சர்வதிகாரம் பண்ணது கமல்ஹாசன் அவர்கள். அப்படி ஒரு அநியாயத்தை பிக் பாஸ் டீமுக்கு பிடிக்காத அநியாயத்தை கமல்ஹாசன் பண்ணாரு. அடுத்த வீக் பிக் பாஸ் டீமே கமல்ஹாசன் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா பிரதீப் நியாயமானவர் அப்படி என்பதை டாஸ்க் மூலமே வெளிச்சம் போட்டு காமித்தார்கள். அதுக்கப்புறம் பிரதீப்புக்கு அழைப்பு போனது. பிரதீப் விஜய் டிவிட்ட இருந்து வந்த அழைப்பை மறுத்தாரு, நான் வரல அப்படின்றாரு. சரி, இப்போ ஒரு டோக்கன் கமல்ஹாசன் பண்ண தப்புக்கு கமல்ஹாசனை வெளியில அனுப்பியாச்சு, மக்கள் வெளியில அனுப்பிட்டார்கள். சீசன் 7 முடிஞ்சோடனே புதிய கோஸ்ட்ன்றது தீர்மானமானது, சரியா? அப்போ கமல்ஹாசன் வெளியில அனுப்பியாச்சு. ஆனா இன்னும் அந்த ஒரு குறை, தமிழ் பிக் பாஸ்ல, இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்ல வந்த ஒரு போட்டியாளருக்கு அநியாயம் நடந்ததுன்னா அது தமிழ் பிக் பாஸ்ல சீசன் 7 பிரதீப் அன்னைக்கு. அப்ப அதை மாற்றணும்ன்றதான் பல பேரோட விருப்பம். பிக் பாஸ் டீம் நல்லவங்க, விஜய் டிவி ரொம்ப நல்லவங்க. அப்ப அவங்க முயற்சி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். பழைய போட்டியாளரை வர வைக்கிறது அப்படின்ற மாதிரி அப்படின்னு பார்க்கக்குள்ள பிரதீப் தான். ஏன்னா உண்மையிலேயே அவர் வெளியில போக இல்லை. கமல்ஹாசன் அவர்களுடைய நாடகம் அநியாயத்தினால வெளியேற்றப்பட்டாரு. யாருடைய விருப்பமே இல்லாம, பிக் பாஸ்க்குள்ள இருப்பவர்கள் யாருடைய விருப்பம் இல்லாம, மக்களோட அனுமதி இல்லாம வெளியில் அனுப்பப்பட்டாரு. அதனால பிரதீப் திரும்ப வரலாம், பழைய போட்டியாளர்கள் ஒருத்தங்க வருவாங்க அப்படின்னு அது கண்டிப்பா பிரதீபா தான் இருக்கும் அப்படி என்பது பல பேரோட ஒரு இதொன்னு. ஸோ எனக்கு உண்மையிலேயே ஒரு பழைய போட்டியாளர்கள் கான்செப்ட், இந்த கான்செப்ட் பிக் பாஸ் டீம் வச்சிருக்காங்க அப்படின்னா அது பிரதீப் அண்ணாக்கிட்ட அவங்க பேசுவாங்க. அப்படி பேசக்குள்ள பிரதீப் அண்ணா அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணி உள்ளுக்குள்ள வரணும் அப்படி என்பது என்னுடைய ஒரு இதொன்னு. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. முக்கியமா டனிஸ் வியூல நாளைக்கு நான் இதை பத்தி பேசுவேன், சரிங்களா? கூட இருப்பவங்க சில பேர் சொல்லுவாங்க நீ போக கூடாது, டிஆர்பிக்காக பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. கமல்ஹாசன் இந்த சீசன் இல்லை, இந்த கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த கூட்டம் மாயா, அந்த கூட்டம் இல்ல. புதிய சீசன், புதிய பிக் பாஸ் டீம், புதிய மக்களின் கோஸ்ட், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் டீம் சீசன் 7லையும் மனசாட்சிப்படி நடந்தார்கள். இந்த இதிலும் மனசாட்சிப்படி நேர்மையாக நடப்பார்கள். ஸோ பிரதீப் அண்ணா அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு கால் போகும், அழைப்பு போகும் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணி அவர் திரும்ப வரணும், விட்டதை பிடிக்கணும் அப்படி என்பது பல கோடி மக்களோட குரல். அந்த கோடி மக்களின் குரலா இருந்து என்னுடைய குரலை இந்த வீடியோல பதிவு செய்யறேன். பிரதீப் அண்ணா அவர்களுக்கு முடிந்த இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்திருக்காரு, கமெண்ட் பண்ணியிருக்காரு. பிக் பாஸ் 7 வெளியில வந்ததுக்கு அப்புறம் நன்றி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கக்குள்ள அவர் பார்த்தாலும் சரி, அவர் பார்க்கலனாலும் சரி, அவர் கூட நெருக்கமானவர்கள் முடிந்த வரைக்கும் இதை அவருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உண்மையிலேயே பிக் பாஸ் டீம் ஒரு ஐடியா வச்சிருக்காங்க, பழைய போட்டியாளர்களை திரும்ப எடுக்கிற ஒரு ஐடியா வச்சிருக்காங்க அப்படின்னா பிரதீப் அண்ணா கால் போனா அவர் அக்செப்ட் பண்ணி வரணும் என்பது பல கோடி மக்களோட விருப்பம். ஓகே, அடுத்தது இந்த பிக் பாஸ் போட்டியாளர்கள் கன்ஃபார்ம் லிஸ்ட் பேர் வருது இல்ல, இது வரைக்குமே யாருமே கன்ஃபார்ம் ஆகல. செப்டம்பர் இறுதியில தான் அந்த லிஸ்ட் ஒன்று வருகின்ற நபர்களோட 90% கன்ஃபார்மான லிஸ்ட் செப்டம்பர் இறுதியில தான் வரும். இப்போ வர்ற லிஸ்ட்டுகளை வச்சு ஏமாறாதீங்க.
போக இருக்கின்ற நபர்கள் போகலாம் அப்படின்ற ரீதியில் டெனிஸ் வீல நான் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். டெனிஸ் ஸ்டோக்கில் அதை பற்றி நான் வந்து வருகின்ற வீடியோக்களில் பேசுகிறேன். ஓகே, அடுத்தது பிக் பாஸ் 8 தமிழுக்கான வீடு வேற லெவலில் ரெடி ஆச்சு. பேட்ச் ஒர்க் மட்டும்தான் வெளியில் இருக்குது, அதுவும் ஒரு 10 நாளுக்குள்ள முடிஞ்சிடும். இந்த வாட்டி வீடு வந்து பிக் பாஸ் தமிழில் பார்க்காத அளவுக்கு டிஃப்ரெண்டாக வேற லெவலில் இருக்கும். ரகன் பிக்சர், ரகன் சிலையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருப்பார்கள் அப்படி என்பது சில புகைப்படங்களை பார்க்கக்குள்ள தெரிஞ்சுது. சோஷியல் மீடியா லீக் ஆனது, வருத்தனமாக வெயிட்டிங். அடுத்தது வந்து விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய ப்ரோமோ பிக் பாஸ் 8 தமிழுக்கு 3 ப்ரோமோ எடுத்திருக்கார்கள். அதுல 2 மெயின் ப்ரோமோ, இன்னொன்று வந்து 3வது வந்து அந்த கட் பண்ணி 10 days to go, 15 days to go, 5 days to go, 20 days to go அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோக்கள் வரும். சரிங்களா? விஜய் அவார்ட்ஸ் காரணமாக அந்த நிகழ்ச்சியின் காரணமாக தான் ப்ரோமோ பின்னுக்கு போய் கொண்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சனி ஞாயிறு திங்கள் இந்த 3ல் விஜய் அவார்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி வந்து பிக் பாஸ் 8 தமிழோட முதலாவது ப்ரோமோ எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதான் கிடைக்கப்பெறுகின்ற தகவல். சரிங்களா? நன்றி.